से आपका हम स्वागत करते हैं। இந்த சாயந்தர வேளையில நாம் ராபச்சனத்துக்காக ரோமர் 9வது அதிகாரத்துல 33வது வசனத்தை வாசிக்கலாம். शाम के समय प्रभु वचन में वचन रोमियो का किताब 9वां अध्याय में 33வது 33वां वचन। இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனிலே வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. கர்த்தர் ஒரு பெரிய மகிமையான எழுதப்பட்ட வாக்கியத்தை பவுல் மூலமாக வெளிப்படுத்துகிறார். परमेश्वर एक महिमा का लिखा हुआ वचन पौल को प्रकट करके देता है। பழைய ஏற்பாட்டில் இப்படி எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி பவுல் பேசுகிறார். पुराने नियम में ऐसा लिखा है करके पौल रखकर बातें करता है। அதாவது இடறுவதற்கான கல், जो है ठेस लगने और ठोकर लगने वाली அதாவது पत्थर। இயேசுவானவரை பார்த்த உடனே எல்லாரும் அதை நம்ப முடியல. यीशु मसीह को देखते ही सारे लोग उसे स्वीकारते नहीं। காரணம் மகிமைக்காக அல்லது தேவனை பிரியப்படுத்த கர்த்தர் கட்டளைகளையும் வாக்குத்தத்தங்களையும் கொடுத்தார். क्योंकि महिमा के लिए परमेश्वर को प्रिय करने के लिए परमेश्वर ने आज्ञा और कानून को दिया। ஆனால் இயேசு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் வித்தியாசமா போதிக்க पर ஆரம்பிச்சார். यीशु मसीह आकर सारी बातों को अलग तरीके से प्रचार करने लगा। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ல தான் அவருடைய புதிய ஒரு செய்தியை கொடுக்கிறார். मत्ती का सुसमाचार 5वें अध्याय में एक नए संदेश को प्रकट करता है। மன்னிக்கிறது, क्षमा करना, மற்றவர்களோடு அவங்க நம்ம என்ன நினைக்கமோ அதை அவங்களுக்கு செய்தது, हम जो अपने लिए सोचते हैं वो औरों के लिए करना, எப்படி உபாசம் பண்ணணும், कैसे उपवास करना है, நிறைய காரியங்களை சொல்றாரு. बहुत सारी बातों को बताता है। பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா பவுலும் இல்ல பேதுரு இவங்கெல்லாம் சபைக்கு போறாங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல प्रेरित 3रे अध्याय में पतरस ये सारे लोग कलीसिया में जाते हैं। எழுதியிருக்கிறது ஜெப வேளையாகிய அந்த வேளையில போறாங்க. लिखा है प्रार्थना का उस समय में वे लोग जाते அப்ப हैं। பழைய ஏற்பாட்டுல ஜெபம் பண்ணதுக்கு ஒரு காலம் இருக்கு. तो पुराने समय में पुराने नियमों में प्रार्थना करने का एक समय होता है। சிலர் 3 தரம் ஜெபம் பண்ணிருக்காங்க, कोई 3 बार प्रार्थना की है, சிலர் காலையிலயும் மாலையிலும் ஜெபம் कोई பண்ணிருக்காங்க. सुबह और शाम को प्रार्थना की இது है। எல்லாமே ஒரு நியமம், சட்டம் இருந்தது. ये सब एक कानून था। ஆனா பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் और पौल कहते समय कहता அதெல்லாம் है பழைய ஏற்பாடு. तो सब पुराना ஆனா नियम நீங்க है। புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது எப்பொழுதுமே நீங்க ஜெபம் பண்ணணும். पर नए नियम में आप जब आएंगे हमेशा आपको प्रार्थना அப்ப करना। கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. तो थोड़ा अलग होता है। பழைய ஏற்பாடுல ஒரு காலம், पुराने नियम में एक समय था, ஜெபம் பண்ணதுக்கு ஒரு காலம், प्रार्थना का एक समय था, பலி செலுத்தக்கூடிய ஒரு நேரம், बलि का एक समय है, இது எல்லாம் இருந்தது. ये सब था। ஆனா இயேசு வரும்போது पर यीशु मसीह आते समय நிறைய காரியத்தை மாற்றுகிறார். बहुत सारे बातों को बदलता அது है। முடியாததல்ல, முடியும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா वो சொல்லுகிறார். असंभव नहीं संभव है ऐसा यीशु मसीह बताता है। ரெண்டாவது என்ன சொல்லுகிறார்? நீங்க எல்லாம் உலகத்துக்கு வெளிச்சம், और कहता है तुम सारे लोग दुनिया के लिए उजाले हो, நீங்க உப்பா இருக்கணும். आप नमक बने रहना है। ஆனா என் நாமத்தை நீங்க சொல்லும்போது எல்லாருமே உங்களை என்ன செய்வாங்க? தூசிப்பாங்க. और मेरे नाम को तुम जब लोगे तो सारे लोग तुम्हें जो है निंदा करेंगे। அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் இடறுவதற்கு ஏதுவானது. அது इसलिए- அப்படியே நம்பக்கூடிய செய்தி அல்ல. इसलिए पौल कहता है कि वो ठेस लगने वाला पत्थर, वो ऐसे ही स्वीकारने वाला संदेश नहीं ஆண்டவரை है। பார்த்த உடனே யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. प्रभु को देखते ही कोई सारे लोग स्वीकार नहीं पाते காரணம் हैं। அவருடைய பிரசங்கம் முழுசும் அன்புனாலும் கிருபையினாலும் நிறைஞ்சிருக்கு. कारण उनका प्रचार पूरा प्रेम और अनुग्रह से भरा था। ஏசாயா 28வது அதிகாரத்துல यशायाह 28वां अध्याय में 16வது வசனத்துல இருக்கிறது தான் இப்போ பவுல் இங்க எழுதியிருக்கிறார். 16 वचन में जो है उसी को पौल ने यहाँ पर लिखा है। 28:16ல 28 में 16। சொல்லவா? ஆ, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். इसीलिए प्रभु यहोवा यूं कहता है, देखो मैंने सियोन में नेव का एक पत्थर रखा है, एक परखा हुआ पत्थर, कोने का अनमोल और अति दृढ़ नेव के योग्य पत्थर, और जो कोई विश्वास रखे वो उतावले न करेगा। இந்த வசனத்தை தான் 9வது அதிகாரம் சொல்லும்போது அது இடறுவதற்கு ஏதுவான கல்லு. ये वचन ही 9वां अध्याय में लिखते समय कहता है वो ठेस लगने वाला பழைய पत्थर है। ஏற்பாடு முழுதுமே நான் கடைபிடிக்கணும். पुराना नियम पूरा मुझे पालन करना இங்க है। என்ன சொல்றதுன்னா இயேசுநாதரை நீங்க விசுவாசிக்கணும். यहाँ पर लिखा है कि यीशु मसीह को आप विश्वास करें। அவர்
எனக்காக இந்த உலகத்துல மனிதனாய் वो வந்திருக்கிறார். मेरे लिए इस दुनिया में मनुष्य बनकर आया, என்னால செய்ய முடியாததெல்லாம் தன்னுடைய சரீரத்துல அவர் சிலுவையில மரித்திருக்கிறார். मेरे लिए जो कुछ मैं नहीं कर पाया अपने शरीर में वो क्रूस पर मारा गया, ஆகவே நீங்க என்ன செய்யணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். इसलिए आप उसे स्वीकारना है। இதுதான் ஜனங்களால முடியல. इसी यही लोगों से हुआ नहीं। 10வது அதிகாரத்துல 10वां अध्याय में அஹ், 4வது வசனம் வருது, 4वां वचन, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். विश्वास करने वाले सारों के लिए धार्मिकता होने के लिए मसीह जो न्याय बना है। 11வது வசனம் வாசிக்கலாம். 10வது அதிகாரம் ரோமர் 11. रोम 10 में 11 அவரை वचन। விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. क्योंकि पवित्र शास्त्र यह कहता है, जो कोई उस पर विश्वास करेगा वह लज्जित न होगा। இது இதை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும் அப்படின்னு சொல்லும்போது ஜனங்களால் அதை நம்ப முடியல. विश्वास करना है, उस पर भरोसा करने से कहते हैं लोगों को उनके ऊपर भरोसा नहीं हो रहा। ஏனென்றால் அவருடைய வார்த்தையில அன்பு இருக்கு, கிருபை இருக்கு, இதெல்லாம் இறக்கமா நான் சும்மா உங்களுக்கு தாரேன் அப்படிங்கிறாரு. அதை ஜனங்களால நம்ப முடியல. क्योंकि उसके शब्दों में प्रेम है, अनुग्रह है और ये सब मैं तुम्हें मुफ्त में दे रहा हूँ ऐसा कहते हैं तो लोगों को उस पर भरोसा नहीं। லூக்கா 23வது அதிகாரத்துல लूक 23वां अध्याय में 34வது வசனம், 34वां वचन, இப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். तब यीशु ने कहा, हे पिता, इन्हें क्षमा कर, क्योंकि ये जानते नहीं कि क्या कर रहे हैं। और उन्होंने चिट्ठियां डालकर उसके कपड़े बांट लिए। ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறார், एक परमेश्वर का दास कहता है, இந்த வசனத்தையும் ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல ये वचन और उत्पत्ति 3 अध्याय में 9வது 10வது வசனத்தை வைக்கும்போது ஆண்டவர் அந்த உலகத்துல ஆதாமும் ஏவாளும் சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்ட பிறகு, हाँ, जो दुनिया में आदम और हवा सर्प के द्वारा फंसा दिए जाने के बाद பாவத்துல இருக்காங்க. अब वो पाप में है, தேவனுடைய வசனத்தை மீறியாச்சு. परमेश्वर के वचन के विरोध हो அவர் गए। கேட்காரு, ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்க? तब आके वो पूछता है, आदम तू कहाँ पर है? அவன் சொல்லுதான், ஆண்டவரே நான் உங்க சத்தத்தை கேட்டேன், वो कहता है, प्रभु मैंने आपकी आवाज सुनी, நான் பயந்தேன், मैं डर गया அது हूँ, மட்டும் இல்ல நான் நிர்வாணியா இருக்கேன், ओ केवल ने मैं जो है निर्वस्त्र அதனாலதான் हूँ, நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். इसीलिए मैं छुप गया இந்த हूँ। வசனத்தையும் ये वचन को சிலுவையில இயேசுனார் சொன்ன முதல் வசனத்தையும் क्रूस पर ஒரு ஆள் पहला ஒப்பிட்டு பேசுகிறார். पहला वचन मसीह ने जो बातें की उस दोनों को मिलाकर बातें। ஏதேன்ல நடந்த உடனே அவர் என்ன சொன்னார்? एदेन में पाप होते उन्होंने क्या कहा? ஆதாமே நீ எங்க இருக்க? हे आदम तू कहाँ पर है? அவன் சொல்ல, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், हाँ प्रभु, நிர்வாணமா இருக்கேன், பயமா இருக்கு, ஒளிஞ்சுக்கிட்டேன். प्रभु मैंने गलत किया, निर्वस्त्र हो गया, डर लग रहा है, मैं छुप गया हूँ। ஆனா இப்ப பிதாவாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, पिता यीशु कहाँ क्या कहता है? 23:34 34 वचन में, அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், तब यीशु ने कहा, हे पिता इनको क्षमा कर, இவர்கள் செய்கிறது என்னன்னே தெரியாம ये செய்துட்டாங்க. जो कर रहे हैं नहीं पता ही नहीं इन्होंने क्या அங்க किया। போட்டிருக்க அவருடைய வஸ்திரத்தை எடுத்துட்டாங்க. वहाँ लिखा है कि उनके वस्त्र को उन्होंने फाड़ दिया। வேத பண்டிதர்கள் உண்மையிலே பாத்தீங்கன்னா அங்க என்ன நடந்தது அது அங்கேயே நடக்க அப்படிங்க. हाँ, वो जो वचन के ज्ञानी लोग कहते हैं वहां पर जो घटना घटी वही यहाँ पर भी அங்க घटा। பாவம் செய்த உடனே அவங்களுடைய துணி போயிட்டு, மகிமை போயிட்டு, वहाँ पाप करते हैं उनकी महिमा का वस्त्र उनसे चले गया, பயந்தாங்க, डर गए हैं, ஒளிஞ்சாங்க. छुप ஆனா गए அங்க थे। புதிய ஏற்பாடுல இயேசு வரும்போது पर नए नियम में जब यीशु அவர் आता அந்த है, பலி செலுத்தும் போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, जब वो बलि चढ़ाया जाता है तो एक वचन कहता है, செய்தது என்னன்னே தெரியல, इनको पता नहीं ये क्या कर रहे அதனால हैं, தயவு செய்து மன்னிச்சிருங்க. इसलिए इनको क्षमा कर இந்த दीजिए। வார்த்தை சொன்ன உடனே அவருடைய துணியை எடுத்துட்டாங்க. ये बातों को कहते हैं उसके वस्त्र को उन्होंने निकाल இதைத்தான் दिया। பவுல் சொல்லுகிறார், यही पौल कहता है, கிறிஸ்து எனக்காக செய்த அந்த மகிமையான ஒரு தியாகம், मसीह ने मेरे लिए किया एक महिमा का जो त्याग। நான் போய் அழல, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லல, मैंने जाकर रोया नहीं, प्रभु मुझे स्वीकार लीजिए நான் करके। பிறக்கு முந்தியே அவர் நிறைய காரியங்களை செய்து வச்சிட்டார். मैं जन्म लेने के पहले ही उसने बहुत सारे कामों को कर दिया। அதுதான் இரக்கம், वही अनुग्रह, அதுதான் அனந்த ஞானம். वही अनंत ज्ञान। அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு? तो प्रभु क्या करता है, அவன் என்னதான் செய்தானே தெரியல, அதனால மன்னிச்சிருங்க वो பிதாவே. क्या कर रहा है उसे ही पता नहीं, इसलिए उसे क्षमा कर எப்படி दो। ஆதாமுடைய துணி இழந்தானோ, இப்ப புதிய
பழைய ஏற்பாடுல உள்ள இயேசு கிறிஸ்துவின் துணியும் போயிட்டு जैसे आदम ने अपने वस्त्र खोए थे वैसे नए नियम में यीशु मसीह का वस्त्र भी चले गए। பைபிள் சொல்லுகிறது बाइबल बताती है இயேசு முழுமையாக நமக்காக இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில சரீரத்துல ஏற்றுக்கொண்டார். यीशु मसीह परिपूर्णता से हमारे लिए ऐसे कामों को अपने शरीर पर स्वीकार இந்த लिया। வார்த்தை ஒரு பாஸ்டர் பேசுறாரு. ये बातों को एक पास्टर बात ஆனா करता है, அதுக்கு பிறகு நான் எல்லா வார்த்தையும் பார்க்கும்போது உண்மையிலே எல்லா வார்த்தையுமே கொஞ்சம் ஒப்பிட்டு வருகிறது. पर मैंने जब सारे वचनों को मिलाकर देखा तो सच में सारे वचन एक दूसरे से मिलाप है। எல்லா வசனமுமே அந்த புதிய ஏற்பாடுல இயேசு அவர் நிறைவேற்றுகிறார். हाँ, सारे वचनों में नए नियम में यीशु मसीह उसे पूरा करता है। என்னத்தை நிறைவேற்றினாரு? क्या पूरा किया है? ஒரு பாவியான மனிதன் அவருடைய சமூகத்துல போய் அறிக்கை செய்யும்போது அவனை एक ஏற்றுக்கொள்கிறார். पापी मनुष्य उसके सामने जाकर कबूल करते समय उसे स्वीकार लेता है। அதுதான் தேவன் கொடுக்கிற மகிமை. वही प्रभु देने वाली महिमा है। பவுல் சொல்லுகிறார், அதனால நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். पौल कहता है इसलिए तुम हमेशा आनंद में रहना है। பழைய ஏற்பாடுல சில நியமம் இருந்தது. 3 மணி நேரம் ஜெபம், 3 நேரம் ஜெபம் பண்ணணும். पुराने नियम में थोड़ी कानून थे कि 3 बार प्रार्थना, சாயங்காலமும் காலையிலும் ஜெபம் பண்ணணும். शाम और सुबह प्रार्थना करना இப்படி है। சில சிஸ்டர் இருந்தது. ऐसा थोड़ा कानून था, புதிய ஏற்பாடுல அப்படி இல்ல. पर नए नियम में ऐसा नहीं। எப்பவும் ஜெபம் तुम பண்ணணும். हमेशा प्रार्थना அது करना எப்படி है। எப்பவும் ஜெபம் பண்ண तो முடியும்? कैसे हमेशा प्रार्थना कर सकते हैं? எப்பவும் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? हमेशा कैसे प्रार्थना कर सकते கண்ணை हैं? மூடி தான் ஜெபம் பண்ணணுமா? क्या आंखें बंद कर ही प्रार्थना करना கண்ணை है? மூடுறது எதுக்கு மூடுதோம்? हम आंखें क्यों बंद நம்ம करते हैं? சபையில வரும்போது ஒரு ஆளை பார்த்து நம்ம மனசு சிதறக்கூடாது. அதுக்கு தான். हम कलीसिया में आकर एक दूसरे मनुष्य को देखकर हमारा मन भटकना नहीं है, அதனாலதான். इसीलिए। ஆனா நம்ம வீட்ல இருக்கும்போது அமைதியா நம்ம கண்ணை முழிச்சே ஜெபம் பண்ணணும். पर हम घर पे रहते समय हम आंखों को खोलकर भी प्रार्थना कर सकते हैं। நோக்கம் என்ன? நீ இயேசுவோடு நடக்கணும். அவர் உன்னை எப்பவும் பார்க்கறாரு, நீயும் அவர் எப்பவும் பார்க்கணும். क्या विचार एक ही है कि तू यीशु के संग चलना, वो हमेशा तुझे देखता है और तू भी இதுதான் उसे புதிய देखता ஏற்பாடுல கொடுக்கப்பட்ட மகிமை. है। ये नए नियम में दिया हुआ महिमा है। இதுதான் ஆண்டவர் பைபிள் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், இது விசுவாசத்தினால வருகிறது. यही बाइबल में पौल कहता है ये विश्वास के द्वारा ஆனா आता है। பழைய ஏற்பாடுல நம்பல, அவங்க இடறி விழுந்துட்டாங்க. पर नए नियम में वो माने नहीं, वो जो है ठेस लगकर वो गिर गए। புதிய ஏற்பாடுல நான் சொல்லணும், ஏசப்பா நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். पर नए नियम में हमें कहना है प्रभु मैं उसे स्वीकारता हूँ। எரேமியா 8வது அதிகாரத்துல यिर्मयाह भविष्यद्वक्ता किताब 4வது வசனம் சொல்லுகிறது, 4वां वचन कहता है, நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. புதிய ஏற்பாடுல கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பழைய ஏற்பாடுல पुराने नियम में परमेश्वर क्या तो- कहता है? तो उनसे ये भी कहे, यहोवा यूं कहता है कि जब मनुष्य गिरता है तो क्या फिर नहीं उठते? இப்ப தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொல்றாரு, भविष्यद्वक्ताओं के द्वारा परमेश्वर कहता है விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ. जो गिर जाता है क्या वो फिर से उठता नहीं? அப்ப என்னதான் சொல்ல तो விரும்புகிறார்? क्या कहना चाहता है वो? பரவாயில்ல, நீ போனாலும் வாபஸ் வந்துரு. ठीक है, तू दूर गया पर वापस से लौटा। தேவன் கிருபையும் அன்பு நிறைந்தவர். परमेश्वर अनुग्रह அவர் और ஒண்ணு எப்பவும் ஏற்றுக்கொள்ள தயாரா वो இருக்கிறாரு. तुझे हमेशा स्वीकारने के लिए तैयार ஒண்ணு है, புதுப்பிப்பாரு. तुझे नया कर देगा। அதுதான் நீ எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுது. उसीलिए कहता है तो उठकर खड़ा होना है। அந்த இளைய குமாரனை பார்த்தீங்கன்னா அப்படிதான். वो जो उड़ाव पुत्र के बारे में देखेंगे तो ऐसे ही 15 லூக்கா 18 போட்டிருக்கு, लोग 15-18 में डाला है, நான் எழுந்து என் தகப்பன் இடத்துல போய் मैं उठकर मेरे पिता के घर लौटूंगा அப்பா நான் தவறு பண்ணிட்டேன், और कहूंगा है पिता मैंने गलत किया என்ன है, மன்னிச்சிருங்க. मुझे क्षमा कीजिए। உங்க பிள்ளைய நினைக்கட்டாலும் பரவாயில்ல, आपके बच्चा नहीं स्वीकारा तो ஒரு भी चलेगा। வேலைக்காரனா கூட நினைச்சா एक போதும். नौकर के रूप में लिया இந்த तो भी மாதிரி चलेगा। மனசுல சொன்னா ऐसा मन में कहा। அடுத்த வசனம் சொல்லுது, அவன் எழுந்து புறப்பட்டான். दूसरा वचन कहता उठकर चलने लगा। அப்ப எரேமியா சொன்னது அப்படியே இவன் வாழ்க்கையில நடக்குது. तो यिर्मयाह ने कहा वैसे ही उसके जीवन में होता है। விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, जो गिर जाता है क्या उठता नहीं है? எழுந்திருக்கலாம். वो उठ जाता है। புதிய ஏற்பாடுல கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். नए नियम में परमेश्वर स्वीकार लेता है। அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தையே கர்த்தர் तो வருகிறார். मनुष्य का जीवन एक बड़े बदलाहट को ले जाता இயேசு है। கிறிஸ்துடைய உபதேசத்தை பாத்தீங்கன்னா यीशु मसीह का उपदेश देखेंगे तो மார்க் 12 மத்தேயு 12:20 வசனத்துல मैथ्यू 12वां अध्याय में 20वां वचन 12:20 மத்தேயு, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கியெறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். वह कुचले हुए सरकंडे को न तोड़ेगा और धुआं देती हुई बत्ती को न बुझाएगा जब तक वह न्याय को प्रबल न कराए। அப்படின்னா என்ன? इसका मतलब இதே क्या है? வசனம் ஏசாயா 43 இருக்கு. यही वचन ऐसा 43 में भी है। இயேசுவானவர் என்ன செய்வார் அப்படின்னு ஏசாயா சொல்கிறார். यीशु मसीह क्या करेगा करके ऐसा भविष्यद्वक्ता कहता है। பைபிள் சொல்லுகிறது, बाइबल बताती है அதாவது நீ மங்கி எரிதியா, मतलब तू हल्का सा जो जल रहा है உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, तुझे वो मदद करेगा, உன்னை எழுப்பி நிக்க பண்ணுவாரு. तुझे उठकर खड़ा करेगा। ஒருவேளை நாணல் முறிஞ்சி
அது நேரே நிக்க முடியாம சாஞ்சாலும் हाँ, वो जो बाम्बू वो अरे अगर सीढ़ी। हाँ वो जहाँ पतला सा एक पेड़ रहता है वो टूट कर वो सही से खड़ा அது नहीं அதிகமா होता है। எங்க கரை ஓரத்துல ஆத்து ஓரத்துல நிக்கும். वो ज्यादातर नदियों किनारे लगी रहती है। அது நிக்க முடியாத இருந்தாலும் वो फिर से खड़ा नहीं होने அந்த जैसा हो நெறிஞ்ச लगेगा। அந்த செடியை பைபிள் சொல்லுது நான் நேரே நிக்க வைப்பேன். वो जो टूटे हुए जो झाड़ को जो पेड़ को परमेश्वर कहता है मैं புதிய फिर से खड़ा ஏற்பாட்டுல करूं। உள்ள உபதேசம். नए नियम का उपदेश है। இயேசுவை நான் நம்பணும், यीशु पे मुझे भरोसा நான் करना है, நன்றி சொல்லணும், मैं धन्यवाद करना நான் है, எழுந்திருந்து அவர் பின்னால போகணும். मैं उठकर उसके पीछे जाना है। அவர் மங்கின் எரிஞ்சாலும் உன்னை எரி வைப்பார். वो तू बुझता हुआ जला तो भी वो तुझे अच्छा से जलाएगा। பாத்தீங்கன்னா आप मत्ती 25 अध्याय में அந்த देखेंगे 5 புத்தி இருக்கவங்க 5 பேர் புத்தி இல்ல. 5 बुद्धिमान 5 निर्बुद्धिमान। அவங்கள பாவம் இப்ப இவங்க பாவம் செஞ்சுட்டாங்கன்னு பைபிள் சொல்லல. उनको प्रभु का वचन ये नहीं कहता कि इन्होंने पाप कर दिया, புத்தி இல்ல. उनको बुद्धि नहीं है। அந்த புத்தி இல்லாம தான் அவங்க விளக்கு கூட எண்ணெய் கொண்டு போகல. और निर्बुद्धि के वजह से वे जो दिए के लिए तेल नहीं ले என்ன गए। பாவம் பண்ணாங்க? பாவம்லாம் செய்த மாதிரி இல்ல. क्या पाप कुछ किया ऐसा नहीं लगता। வெளியே போய் வாங்க பிரயாசப்பட்டாங்க. बाहर जाकर खरीदने का प्रयास किया। பைபிள் சொல்லுது புத்தி இல்லாம போயிட்டாங்க. पर बाइबल बताती है वो निर्बुद्धि हो गए हैं। புத்தி இல்லைன்னா निर्बुद्धि होंगे तो அந்த மோசையை பார்த்து ஆரோன்னு வெறியாம பேசும்போது मूसा को देखकर आरोन और मिरियम जो विरोध करते हैं, என்ன உங்ககிட்ட தான் பேசுவாரு ஆண்டவர், क्या तेरे पास ही प्रभु बातें करता है क्या? என்கிட்ட பேச மாட்டாரா? क्या हमसे बातें नहीं இந்த करता है? வார்த்தை சொன்ன உடனே தேவனுடைய கோபம் மிரியாம் ஆரோன் மேல வருது. ये बातें कहते ही परमेश्वर का क्रोध मिरियम और आरोन के ऊपर மிரியாம் उतरा। குஷ்டரோகியா மாறியாச்சு. मिरियम कोड़ी बीमारी हो गई है। இல்ல, ஆரோன் ஜெபம் பண்ணுதாரு. इस समय में आरोन प्रार्थना करता என் है, ஆண்டவரே நாங்கள் புத்தியினமாய் செய்துட்டோம், हे मेरे प्रभु हम निर्बुद्धिमान के रूप में புத்தி बातें இல்லாம की। பேசிட்டோம், मैं जो है निर्बुद्धि के समान தயவு बातें செய்து की। எங்களுக்காக நீங்க வேண்டுதல் செய்யுங்க. हमारे लिए आप दुआ कीजिए। புதிய ஏற்பாட்டுல नए नियम में இயேசு தான் நமக்கு புத்தி, அவர்தான் ஞானம். यीशु ही हमारा बुद्धि और वो ज्ञान है। கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானம். परमेश्वर का भय ज्ञान का है। வேதம் தான் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கு. वचन हमें ज्ञान देता இந்த है। வேதாகமோ நம்மை தூக்கி எடுத்து தேவனோட நடக்க பண்ணுகிறது. ये वचन हमें उठकर खड़ा कर कर मसीह के साथ चलाता है। எந்த மனுஷனையும் நீ லாயக்குன்னு பைபிள் சொல்லவே இல்லை. कोई भी मनुष्य को तू बराबर नहीं है, लायक नहीं, ऐसा नहीं कहता। எல்லாரையும் அது தூக்கி நம்மளோட தேவனோட சேர்க்கிறது. सबको वो खड़ा कर मसीह के साथ मिला देता பிரபு है। போஜன்ல தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அப்படிங்கிறத நமக்கு கர்த்தர் நிரூபித்து காண்பிக்கிறார். प्रभु भोजन में परमेश्वर ने सब कुछ कर दिया, इसे पक्का कर कर दिखाया है। ஆனா நிறைய காரியத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாது, ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். बहुत सारे बातों के बारे में हम जानते नहीं है, परंतु परमेश्वर अद्भुत कार्य करता है। அப்போஸ்தல 12வது அதிகாரத்துல प्रेरित के किताब 12वां अध्याय में அங்க பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருக்காங்க. जब पौल और शीला பேதுரு சிறைச்சாலையில இருக்காரு. पतरस बंदी गृह में था, ஸ்திரீகள்லாம் சேர்ந்து ஒரு வீட்டுல ஜெபம் पर பண்ணுதாங்க. बहुत सारी बहनें मिलकर एक घर में प्रार्थना ஆனா करते हैं। தேவன் அங்க அற்புதம் செய்கிறாரு. परमेश्वर वहाँ अद्भुत कार्य करता है। இங்க சொல்லல நீங்க ஜெபம் பண்ணதில்ல, உங்க ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லவே இல்லை. यहाँ पर कहा नहीं तुम प्रार्थना कर रहे हो तुम्हारी प्रार्थना सुनी गई, ऐसा ஆனா नहीं। தேவன் தேவதூதனை அனுப்பி அவனை தட்டி எழுந்துன்னு சொல்லிட்டாரு. पर परमेश्वर स्वर्गदूत को भेजकर उसे जगाया और उठ जा करके कहा। இதெல்லாம் தேவன் ஏன் எழுதினாருன்னா புதிய ஏற்பாட்டுல உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும், ये सब क्यों परमेश्वर ने लिखा कि नए नियम में तेरी प्रार्थना सुनी जाएगी, முடியாததெல்லாம் நடந்துரும். जो असंभव सब संभव हो जाएगा। இது எப்படி நடக்கும்? தேவன் எனக்காக அதை செய்து ये முடித்திருக்கிறார். कैसे होता है? प्रभु ने मेरे लिए सब कुछ कर दिया है। அந்த வசனத்தை பார்த்தோம்னா அவர் எழுந்திருந்து நேரங்க அந்த வீட்டுக்கு போயிட்டார். वचन में देखेंगे तो पतरस वहां से बंदी गृह से बाहर आते सीधा उस घर में चले जाते। அவருக்கு தெரிஞ்சதான் என்னமோ நடக்க அப்படின்னு. वहां उसे पता हो गया कि यहाँ पर ही कुछ हो रहा है। பரிசுத்தவான்கள் தெரியணும், இந்த வீட்டுல ஜெபம் பண்ணுவாங்க, आज पवित्र लोगों को मालूम होना कि इस घर में अभी प्रार्थना होता होगा, இந்த வீட்டுல நல்ல பக்தியா இருப்பாங்க. इस घर में अच्छा भक्ति होगा। உண்மையிலே பேதுருக்கு அந்த நடு ராத்திரி தெரிஞ்சு போச்சு, இந்த வீட்டுக்கு போனா என்ன நடக்குன்னு புரிஞ்சுக்கிடும். हाँ, पतरस को उस रात में मालूम हो गया इस घर में मैं जाऊंगा तो क्या हुआ करके। தேவன் கிருபையாக அந்த காரியங்களை செய்து முடித்து ஜனங்களுக்கு உறுதிப்படுத்திட்டார். परमेश्वर अनुग्रह से उस कार्य को पूरा कर कर लोगों को पक्का करके இழந்து போன சகல ஆசீர்வாதத்தையும் கல்வாரி சிலுவையில முதல் வசனத்திலேயே உறுதியாயிட்டு. खोए हुए सारे आशीष को कलवारी क्रूस पर पहले वचन में ही उसने पक्का कर दिया। பைபிள் சொல்லுது அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானே. बाइबल बताती है उसकी दरिद्रता से हम धनवान हो गए। ஆதாமுடைய துணி போயிட்டு இயேசுநாதர் துணியும் போயிட்டு. आदम का वस्त्र चले गया, यीशु मसीह का वस्त्र भी चले गया। எதுக்காக? किस लिए? தேவன் எனக்கு புதிய துணியை தருவதற்கு அந்த மாதிரி செய்துட்டார். परमेश्वर मुझे नए वस्त्र देने के लिए ऐसा कर दिया। ஏசாயா 40வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டுல
சுவிசேஷத்தை குறிக்கி यशायाह 40वां अध्याय नए नियम के सुसमाचार को बताता है। மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அந்த 4 புக்கில் உள்ள சத்தியம் ஏசாயா 40ல் இருக்கு. मत्ती, मार्क, लूक, यूहन्ना का ये 4 किताबों का सच्चाई यशायाह की किताब 40वां அதுல अध्याय में है। 36வது வசனம், उसमें 31वां वचन 40ல் 31 ஏசாயால, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். परंतु जो यहोवा की बाट जोते हैं वो नया बल प्राप्त करते जाएंगे। वे उकाब के समान उड़ेंगे, वो दौड़ेंगे और श्रमित न होंगे, चलेंगे और थकित न होंगे। உண்மையிலே இந்த காத்து இருக்கிற ஜனங்க सच में इंतजार करने वाले लोग அப்படியே நிறைய பேர் बहुत सारे लोग। பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு அப்படியே அந்த வசனத்தை யோசிச்சுக்கிட்டு காத்திருக்கிறது. थोड़ी देर वचन पढ़कर फिर वैसे ही बैठकर इंतजार कर उस தேவ वचन को ध्यान சமூகத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து प्रभु की उपस्थिति में थोड़ा बैठना, அந்த தேவனுடைய ஆலோசனைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறது. प्रभु की सलाह के लिए अपने आप को सौंपना உண்மையில ஒரு ஆச்சரியம் தான். सच में एक आश्चर्य है। ஏன்னா அந்த புதன்கிழமை அந்த துணியில பார்டர் இருக்கு பாருங்க, இதை அடிக்கிறதுக்கு நான் போனேன் தானே. बुधवार को मैं इस वस्त्र में जो बॉर्डर मारने के लिए थाना गया था। புதன்கிழமைக்கு மார்க்கெட்ல எல்லா பக்கம் போட்டிருப்பாங்க. बुधवार को सारा मार्केट में डाला होता ஆனா है, நாங்க போன உடனே அன்னைக்கு எல்லாம் அந்த வண்டியை தூக்குதவங்க வந்ததுனால ஒரு கடை இல்ல. पर जिस दिन मैं गया तो उस दिन वो म्युनिसिपालिटी वाला आया तो सब गाड़ी एक भी नहीं दिखाई दिया, ஒரு கடை கூட கிடையாது. एक भी गाड़ी नहीं வேற था। இது எங்க கிடைக்கும் தெரியாது. और कहाँ मिलेगा मुझे पता ஆனா नहीं। ஸ்டேஷன் போயிட்டு எனக்கு ஒரு இது வந்தது, சரி பாப்போம் हाँ, என் மனசுல இங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு स्टेशन के करीब जाकर मेरा मन में आया ठीक है इस जगह पे मैं जाके देखता हूँ। போயிட்டு வாபஸ் ஒரு இடத்துக்கு வந்துட்டு जाकर और एक रास्ते में आकर திடீர்னு என் மனசுலயே வருது, இது உள்ள போய் பாப்போம் அப்படின்ட்டு. मेरा मन में एक ख्याल आता है चलो इसके अंदर जाकर देखता हूँ। எல்லா ஐட்டமும் அங்க இருக்குது. हर प्रकार का वस्त्र वहां पर ஏன்னா था। ஆச்சரியமா அது கர்த்தர் ஒண்ணியாண்ட பேசல, मैं आश्चर्य हो गया, प्रभु ने मुझसे बातें नहीं की, அந்த உணர்த்துதல் वो एहसास दिलाता। வேண்டிய நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். जरूरत की बात और भलाई को प्रभु देता है। உண்மையில ஆச்சரியமா இருக்கு எனக்கு. निश्चय आश्चर्य हो रहा मुझे, எல்லா இது வச்சிருக்காங்க அங்க. सारी बातों को वहां पर वो रखे। தேவனுக்காக ஒரு மனுஷன் காத்திருக்கும் போது, परमेश्वर के लिए कोई मनुष्य जब इंतजार में रहता है, பிள்ளைகளுக்காக, बच्चों के लिए, பொருளாதாரத்துக்காக, जो वस्तुओं के लिए, தேவனையே நம்ம நம்பி இருக்கணும் வைங்களேன், प्रभु पे ही हम भरोसा करते हैं तो அவர் கண்டிப்பா வேலைப்படுத்துவார். निश्चय वो बलवंत करता है। பரிசுத்தவான்கள் அப்படிதான் காத்திருந்தாங்க. पवित्र लोग ऐसे इंतजार में थे। இயேசுவாரன் கூட அப்படிதான் 40 நாள் வனாந்தரத்துல போய் காத்திருக்கிறார். यीशु मसीह 40 दिन उस जंगल में इंतजार किया। 40 நாள் என்னதான் செய்திருப்பார்? 40 दिन क्या किए होंगे? உபவாசம் இருந்தாரு. उपवास किए। ஆனா அதுல எழுதியிருக்கிறது தேவதூதர்கள் வந்து பணிவிட செய்தாங்க. वहाँ लिखा है स्वर्गदूत आकर उसका जो है उसका हालचाल किया है। காட்டு மிருகங்களோட சஞ்சரித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. जंगली जानवरों के बीच में वो वास किया है। ஆச்சரியமான அனுபவம். आश्चर्य का अनुभव है। மிருகங்கள்லாம் அங்க இருக்கு, அவர் இருக்காரு. जानवर सब है वहाँ पर, वो भी है। யார்கிட்டயும் பேச முடியாது. किसी से बातें नहीं कर ஆனா सकते। மிருகங்கிட்ட பேசினாரா தெரியல. जानवरों से बात की क्या पता ஆனா नहीं। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है அலைகள் அவருடைய சத்தத்தை கேட்டது. जो समुद्र की लहर है उसकी आवाज को सुनी, அப்ப தண்ணி கூட கேக்கு. तो पानी भी उसकी आवाज सुनती है। ஜலம் அவரை கண்டு பிரகாவித்தது. जब पानी उसे देखकर उमड़ने தண்ணி लगा, கூட தெய்வத்தை பார்த்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்கு. पानी भी उसे देखकर क्या होने वाला करके हलचल करता है। எல்லாத்தையும் காட்டிலும் மனுஷன் விசேஷமான. सबसे अधिक मनुष्य विशेष है। நம்ம உண்மையிலேயே இந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது இன்னும் நமக்கு அந்த நம்பிக்கை அல்லது விசுவாசம் அதிகமாகும். सच में वचन पढ़ते समय में और भरोसा या विश्वास हमारा अधिक होता அவர் है। நல்லவர், அவர் நம்மை அறிந்திருக்கிறார். वो अच्छा है, वो हमें अच्छे से जानता है। 38 வருஷமா வியாதியா இருக்கான். 38 सालों से बीमार में है। அவன் ஒண்ணு இயேசுவானவர் எதிர்பார்க்கல. वो यीशु का इंतजार नहीं ஆனா किया, இவரே தேடி போறார். पर ये खुद ढूंढ कर जाता புதிய है। ஏற்பாடு அப்படிதான். தெய்வம் முந்தி அன்பு கூறுகிறார். नए नियम ऐसे है, परमेश्वर पहला हमसे प्रेम करता அவனுக்கு இயேசுவானவரை பற்றி கேள்விப்பட்டானா தெரியல. है। वो यीशु के बारे में सुना था क्या पता नहीं, வந்தது இவர்தானா அதுவும் தெரியாது. आने वाला यही है उसे पता नहीं। அவரே கேட்காரு, உனக்கு சுகம் அடையன்னு वो விரும்புதியா? खुद कहता क्या तू चंगा होना चाहता அவனும் है? இது மேசியா, இவர் தீர்க்கதரிசி, என்ன மாதிரி நமக்கு பண்ணிடுவாரு அப்படியே அவன் நினைக்கல. हाँ, वो भी ये मसीह है, ये भविष्य तक है, मेरे लिए कुछ कर देगा ऐसा नहीं ஆனா सोचा। தேவன் அவனை அறிவார். पर परमेश्वर उसे जानता है। அதிசயமா அவன் கேட்காமலே அவனை சுகமாக்கி விட்டுட்டார். अद्भुत तरीके से उसने मांगा नहीं, प्रभु ने उसे चंगा कर दिया। இன்றைக்கும் தேவன் தன்னுடைய ஜனங்களை அப்படிதான் ஆசீர்வதித்தார். आज भी परमेश्वर अपने लोगों को ऐसे आशीष நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் எல்லா சூழ்நிலையிலுமே கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். स्कूल जाए, काम पे जाए, हर स्थिति में प्रभु हमें सलाह देकर आशीष करता அவர் நம்மை नன்றாக है। वो அறிந்திருக்கிறார். हमें अच्छे से जानता है, ஆகவே நம்முடைய தேவைகளை நிச்சயமாக அவர் என்ன செய்வாரு? சந்தித்து ஆசீர்வதிக்கிறார். इसलिए हमारे हर एक जरूरतों को निश्चय वो पूरा करता है और आशीष करता है। 1 பேதுரு 2வது அதிகாரம் पहला पत्रस 2 अध्याय 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
चौथा वचन पढ़ेंगे। மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் அடுத்த வசனம், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். उसके पास आकर जिस मनुष्य ने तो निकम्मा ठहराया, परंतु परमेश्वर के निकट चुना हुआ और बहुमूल्य जीविता पत्थर है, तुम भी आप जीवित पत्थरों के समान आत्मिक घर बनते जाते हो, जिससे याजकों का पवित्र समाज बनकर ऐसे आत्मिक बलिदान चढ़ा हो जो यीशु मसीह के द्वारा परमेश्वर को ग्राह्य हो। தேவனே அந்த நம்பிக்கையை நம்ம மேல கொடுத்து, परमेश्वर और भरोसा हमारे ऊपर देकर ஏதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற்ற பெற்றதுமா இருக்கிற அந்த மூலைகள்ல ஆண்டவர் சீயோன்ல வச்சிருக்கிறாரு. चुना हुआ और बहुमूल्य उस पत्थर को उस सिय्योन पर प्रभु ने रखा அதன் है। மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவான், வெட்கப்பட வேண்டாம். उस पे भरोसा करने वाला निश्चय आशीषित रहेगा, वो शर्मिंदा नहीं ஆனா होगा। 8வது வசனம் பாருன்னா, आठवां वचन देखेंगे तो, அவர்கள் அப்படின்னா இஸ்ரவேலர்கள் वे लोग इजरायली लोग திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து पवित्र वचन का न पालन करने वाले हैं, இடறுகிறார்கள். वे जो है वो ठोकर खाते हैं। இயேசுவானவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள அவங்களால முடியல. यीशु को मसीह के रूप में वे स्वीकार नहीं पाए। பேதுரு சொல்றாரு, அவங்க அதுக்குன்னே நியமிக்கப்பட்டிருக்காங்க. पतरस कहता है वे उसके लिए ही ये चुने गए हैं। அவங்களுக்கு அந்த நம்பிக்கை விசுவாசம் தேவன் ஞாபகப்படுத்தி அவங்களால புரிய முடியல. वो उसको भरोसा विश्वास प्रभु से याद दिलाकर वे समझेंगे नहीं। ஆனா தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். और परमेश्वर ने हमें चुना है, அவருடைய நாமத்தை ஆராதிக்கும்படி அவரை நம்புகிற அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்கு தந்திருக்கிறார். उसके नाम को आराधना करने के लिए उस भरोसे उस विश्वास को हमें दिया है। வசனத்துல எழுதியிருக்கிறது, வசனம். நான் வரும் வரைக்கும் இந்த ராபோஜனத்துல நீங்க பங்கு பெறணும். वचन में लिखा है, मैं आने तक इस प्रभु भोजन में आप भाग அவர் लेना। வெற்றி அடைந்தார், நாமும் வெற்றி அடைவோம். वो विजय पाया है, हम भी विजय என்னோட पाएंगे। விசுவாசத்தை அறிக்கை செய்தாதான் இப்படி நம்ம இப்படி செய்கிறோம். हमारे विश्वास को जब हम कबूल करेंगे तब हम ऐसे कर सकते கர்த்தர் हैं। நிச்சயமாக அந்த மகிமையான விசுவாசத்துல நம்ம நடத்துவார். प्रभु निश्चय इस महिमा के विश्वास में हमें நம்ம चलाएगा। எல்லாம் ஜெபம் பண்ணலாம். सब प्रार्थना करेंगे, ஏசப்பா நோக்கி பார்ப்போம். यीशु मसीह की ओर देखेंगे। எல்லாரும் ஏசப்பா நோக்கி பார்க்கணும். हम सब यीशु मसीह की ओर देखेंगे। விழுந்தவன் எழுந்திருக்கலையோ அப்படின்னு சொல்றாரு. जो गिर गया क्या वो फिर से उठा नहीं है क्या? விழுந்தவன் யாரா இருந்தாலும் சரி எழுந்திருக்கணும். जो भी गिरा है वो फिर से उठना है। தேவன் அவனை புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर उसे नया करने के लिए सामर्थ्य है। பாவ சேற்றில விழுந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் புதுப்பிக்கிறார். पाप के दलदल में गिरने वाले सारों को प्रभु नया करता है। மனஸ்தாபப்பட்டவர்களை புதுப்பிக்கிறார். पश्चाताप करने वाले को प्रभु ஜீவ नया करता है। வசனத்தை நேசிக்கிறவர்களை அவர் புதுப்பிக்கிறார். जीवन के वचन से प्रेम करने वाले को नया करता காத்து இருக்கிற ஜனங்களும் கூட அந்த இரக்கத்தை है। பெற்றுக்கொள்கிறார். इंतजार में रहने वाले लोग उस अनुग्रह को पा நம்மளும் लेते हैं। சொன்னோம், ஆண்டவரே எங்களுக்கும் கூட நீர் அந்த பெரிய அந்த நம்பிக்கை விசுவாசத்தை தந்ததற்கா நன்றி हम சொல்லுகிறோம். भी कहेंगे प्रभु हमें भी बड़ा विश्वास को अपने दिया से धन्यवाद। ஏசாயா 40:32 சொல்லப்பட்டது போல ऐसा 40-39 में दिया है, நாங்கள் கழுகுகளை போல ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொள்ளணும். हम उकाब के समान एक नए बल को पाएंगे। நாங்கள் ஓடினாலும் இளைப்படையக்கூடாது. हम दौड़ेंगे तो भी थकेंगे नहीं। அப்படிப்பட்ட மகிமை ऐसी महिमा ஆதி அப்போஸ்தலர் காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது அந்த மகிமை இறங்கினது. प्रेरित उत्पत्ति में प्रेरित इंतजार करके प्रार्थना करते हैं, वो सामर्थ्य उतरा। 120 பேர் மேல அந்த பலம் இறங்கினது. 120 लोगों के ऊपर वो सामर्थ्य उतरा அவர்கள் है। பலப்பட்டார்கள், वे बलवंत हो गए, சாட்சிகளாய் நின்றார்கள். गवाही बनकर खड़े हो ஏசப்பா, गए। நாங்களும் சாட்சிகளாய் நிற்கணும். यीशु मसीह हम भी गवाही बनकर खड़े எங்களுடைய रहे। வீடுகள்ல, எங்களுடைய தெருவுல, இந்த கிராமத்துல இயேசு என்ற நாமத்தை உயர்த்தணும். हमारे घर में, हमारे चाल में, हमारे गांव में यीशु उस नाम को ऊंचा करना है। விசுவாசிக்கிறவன் பதறா. विश्वास करने वाला घबराता நாங்கள் नहीं। நம்புகிறோம், நிச்சயமா நாங்கள் பதறக்கூடாது. उस पर भरोसा करना निश्चय, हम कभी घबराना नहीं। ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பயந்தார்கள். एदेन के बाग में आदम और हव्वा घबराए। இயேசு சொல்கிறார், पर यीशु कहता है இவர்கள் செய்கிறது என்னன்னே தெரியாம செய்துட்டாங்க. ये लोग क्या कर रहे हैं उन्हें पता नहीं है। பிதாவே இவர்களுக்கு மன்னியும். पिता इन्हें क्षमा कीजिए। கர்த்தர் அவர்களை முதலாவது மன்னிக்கிறார். पहला परमेश्वर ने क्षमा कर அதுதான் இரக்கத்துல கிடைச்சிருக்கு. वही अनुग्रह में मिला। நம்ம எல்லாரும் சொல்லி, ஏசப்பா எங்களெல்லாம் நீர் மன்னித்ததற்காக நன்றி. हम सब कहेंगे यीशु मसीह हम सबको क्षमा किया उसके ஒரு धन्यवाद। சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். खुद के बच्चे के रूप में स्वीकार उसके धन्यवाद। உலகமெல்லாம் கைவிட்டாலும் கைவிடாதிருக்கிறவருக்கு நன்றி சொல்லுகிறோம். दुनिया भर के लोग छोड़ दे तो भी न छोड़ने वाले प्रभु आपको धन्यवाद। நீர் நல்லவர் ஆண்டவரே. आप अच्छे हैं प्रभु। இந்த மாலை வேளையில எங்களுக்கு இருக்கிற போராட்டம், பயம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல மாறி इस போயிடுச்சு. शाम के समय हमारे ऊपर जो भय है, जो युद्ध है, वो सब यीशु के नाम से बदल जाए।
ஆனால் எரேமியா சொல்கிறார் விழுந்தவன் எழுந்திருக்க மாட்டானா? यिर्मयाह कहता है जो गिर गया उठेगा नहीं क्या? அப்படி யாராவது நம்முடைய வாழ்க்கையில குறை இருந்தா அந்த வேளையில ऐसा कोई कमी होगा हमारे जीवन में, समय में, இயேசப்பா என்னையும் கூட நீங்க தூக்கி எடுக்கணும். हम कबूल करेंगे प्रभु यीशु आप मुझे भी उठकर खड़ा कीजिए। ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். हम सब